நண்பர்களே வணக்கம். நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்து பார்த்தீங்களா, என்ற கேரளா மக்களை ஊன் கழிச்சுண்டோன்னு கேரளா போயிடுச்சு பார்த்தீங்களா. அண்ணன் விட்டுறாதியே, அப்படியே கர்நாடகா ஆந்திரான்னு போய் ஒரிசா போயிடாதியே. அங்கே நவீன் பட்நாயக் இருக்கார், ஒன்றும் பண்ண முடியாது. மிசோரம் நாகாலாந்து அப்படி வடகிழக்கு மாநிலங்களை சில்வா கூட அப்படி தேசிய அளவில் போகுங்க. இப்படி தான் உங்களை மாதிரி தான் மண் யாத்திரை மாதிரி ரத யாத்திரை நடத்தினார் அத்வானிஜி. பார்த்தீங்களா, வயசை காரணங்காட்டி அவ்வளோ இப்போ அவங்க முடியாது பாரத ரத்னா கொடுத்து ஓய்வு எடுக்க வச்சுவிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி போடுவாங்க. உங்களுக்கு வயசு இருக்குது, பயப்படாதீங்க. கர்நாடகாவில் பாருங்கள், கஷ்டப்பட்டு ஆட்சியை பிடிச்சார் எடியூரப்பா ஐயா, பார்த்தீங்களா, அதோட ஓரம் கட்டி விட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் சிக்கிறாதீங்க. ஆனால் மோடி அப்படிலாம் வந்து இருக்கு, அவர் கடைசி இருப்பார். ஆனால் பின்னாடி அது அமித்ஷாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த இடத்த அப்படி பிடிச்சிருங்க நீங்கள். அவனு சொல்கிறாங்க இல்லைங்க, உங்களுக்கு வயசு இருக்குது, உங்களை ஏஜை காரணம் காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதா நீங்கள் வந்து இந்த பக்கம் போயிடணும், மேற்குவங்கெல்லாம் போயிடாதீங்க. அந்த பக்கம் மம்தாஜி அம்மா இருக்காங்க, அங்கெல்லாம் சரியாக வராது. இங்கிட்ட அருணாச்சல பிரதேசம், இங்கிட்ட எல்லா வடகிழக்கு மாநிலங்களை பிடிச்சிருக்க வேட்டி கட்டி தமிழ்நாடு வந்து ஒரு பிரதமராக வரணும். ஆமாம், ஹிந்தியில் பேசுங்க சொல்கிறேன். அங்கே போய் ஹிந்தியில் பேசுங்க.